ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம தியானிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து இந்த வார்த்தையில அழகாக பேசுகிறார். அன்பு என்பது எல்லா மனுஷர் மேலும் உண்டாகணும். தேவன் நம்ம மேல வைத்ததான அந்த அன்பை நாம நினைத்தவர்களாக தேவனுக்குள்ளாக நாம இருந்தோமானால் அந்த அன்பு பூரணப்பட்ட அன்பாக மனுஷர் மத்தியிலே வெளிப்படும். எல்லா மனுஷரையும் ஒன்று போல நேசிக்கிற இருதயம் உண்டாகும். நமக்கு துரோகம் செய்தவர்களையும் அன்பாக நேசிக்கிற இருதயம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக கொடுக்கிறார். ஏன்னா தேவன் நம்மோடு இருந்தார். அவர் எல்லா மனுஷரையும் ஒரே விதமாக நேசிக்கிற அன்புனால நிரப்புகிறவராக இருக்கிறார். யோசேப்போட வாழ்க்கையில தன்னுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், பெற்ற தகப்பனே பகைத்தார். அவருடைய தரிசனத்திலே அநேக தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனால் யோசேப்பு தேவன் மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னை உண்டாக்கின ஆண்டவரை முழு நம்பிக்கையாக வைத்ததின் நிமித்தமாக பகைத்த சகோதரருக்கு உதவி செய்கிற இருதயத்தை கொடுத்தார், மன்னிக்கிற இருதயத்தை கொடுத்தார். அதன் மூலியமாக தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் அவரை மாற்றினார். அவர் மேல வைக்கப்பட்ட தரிசனம் முழுமையாக நிறைவேற கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற அன்புல நம்ம பூரணப்பட்டோமே ஆனால் எல்லா மனுஷர் மேலும் ஒரே அன்பை செலுத்தி நாமளும் தேசங்களை சுதந்திரிக்கவும் நம்மளுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கவும் நம்ம மேல வைத்த தேவ திட்டம் முழுமை பெறவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அன்பிலே குறைப்பட்டு இருப்போமே ஆனால் அந்த அன்பை பூரணமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலே நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க கொடுத்ததான அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக தேவனால பிறந்த அந்த அன்பை நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அசட்டை பண்ணாதவர்களாக அப்பா அந்த அன்பிலே பூரணப்பட்ட ஆண்டவரே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. அன்பிலே குறைவுபட்ட ஆண்டவரே தங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், பகைத்தவர்கள், அப்பா தங்களை ஏமாற்றினவர்களை ஆண்டவரே மன்னிக்காத சுபாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தெய்வீக அன்பினாலே நீங்க இடைக்கட்டுங்க ஆண்டவரே. அந்த அன்பை கொண்டு ஆண்டவரே நீங்க ஜனங்களை பரிபூர்ணப்படுத்துங்க. அவர்கள் மேல வைக்கப்பட்ட பரலோக தரிசனத்திற்கு நேராக நீங்க அழைத்து சென்று அப்பா உங்க பரலோக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்மை அன்பிலே பூரணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.